உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் தைரியமா இருங்கள் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறோம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். சங்கீதம் 119:71. அருமையானவர்களே, பரிசுத்த வேதாகமம் உபத்திரவம் நல்லது என்று சொல்லுகிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் உபத்திரத்தின் ஊடாக நாம் பயணம் செய்தே ஆக வேண்டும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை பண்ணி கொண்டு வரும்போது முதல் பண்டிகை பஸ்காவை ஆசரிக்க சொல்லும் பொழுது அவர்கள் கசப்பான கீரையோடு கூட பஸ்காவை ஆசரிக்க கட்டளையிட்டார். பிரியமானவர்களே, இந்த கசப்பு உபத்திரத்தின் ஊடாக நாம் செல்ல வேண்டும் என்பதை குறிக்கிறது. மோசேயை ஆண்டவர் 40 வருடங்கள் அவரை உருவாக்கினார். ஒரு கோபக்காரராய் இருந்தார், கொலைக்காரராய் இருந்தார். கர்த்தர் அவரை 40 வருடங்கள் உருவாக்கின பிறகுதான் அந்த மோசே குறித்து வேதம் சொல்லுகிறது, பூமியில் உள்ள சகல மனிதர்களை பார்க்கிலும் அவன் மிகவும் சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் என்று என்னாகமம் 12ஆம் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, பொன்னானது அந்த தேவையில்லாத உலோகங்கள் எல்லாம் உருக்கி எடுக்கப்பட்ட பிறகுதான் அந்த பொன் நகை செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. நீங்களும் இந்த நாளில கூட உபத்திரத்தின் ஊடாக போய் கொண்டிருப்பீர்களானால் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறதாவது உபத்திரவம் நல்லது. பிரியமானவர்களே, பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், உபத்திரவம் பொறுமை உண்டாக்குகிறது. அதே பவுல் அப்போஸ்தலன் ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நம்பிக்கையில சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்துல பொறுமையா இருங்கள், ஜெபத்துல தரித்திருங்கள் என்று சொல்லுகிற அவர் உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லுகிறார். ஆக நீங்க உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாய் வாழ வேண்டுமானால், வேதம் விரும்புகிற கிறிஸ்தவர்களாய் நீங்கள் வாழ வேண்டுமானால் உபத்திரத்தின் ஊடாக ஒவ்வொருத்தரும் போய்தான் ஆக வேண்டும். இதே பவுல் அநேக உபத்திரங்கள் வழியாக நாம் பரலோகம் போக வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகனால தான் சங்கீத புத்தகம் 119:67 நான் உபத்திரம் படுவதற்கு முன்பாக வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உடைய வேதத்தை பிரமாணங்களை காத்து நடக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆக உபத்திரம் நல்லது, நான் உருவாக்கப்படுகிற விசுவாசத்தோடு இந்த நாளுக்கு வாங்க நாம் சுபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஏசப்பா உண்மை பின்தொடர்ந்து வர வேண்டும் ஐயா. நீர் எப்படி உபத்திரவத்துல தேவனுடைய சுத்தத்தை நிறைவேற்றினீரோ அப்படியே ஒவ்வொரு உபத்திரவும் எங்களை உருவாக்குகிறது என்ற விசுவாசத்தோடு உண்மை பற்றி கொண்டு செயல்பட ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தருவீராக. காண்கிற கேட்கிற யாவரும் இப்படிப்பட்ட விசுவாசத்துல வளர உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். May God bless you.